அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி சரவணன். இன்றைக்கி நம்ம தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலங்கள் 276 அந்த தலங்கள் பற்றி பார்ப்போம். அது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பிளேஸில் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். தேவாரம் பாடப்பெற்ற சிவத்தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள்னு சொல்லுவோம். சிவத்தலங்கள் இது நம்ம இந்தியாவில் இருக்குது. அப்புறம் மற்ற நாடுனா நேபாளம், இலங்கை, தீபத் இதுலலாம் இருக்குது. இந்தியாவிலே நம்ம மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிக இடத்துல நம்ம இருக்குது. இது ரொம்பவும் சிறப்புக்குரிய இது. ஃபஸ்ட்டு இது எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சிவத்தலங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு சிவத்தலங்களுக்கும் எந்தெந்த பிளேஸில் இருக்குது, அதோட தல வரலாறு என்ன, அந்த கோயிலுக்கு எப்படி செல்லணும், அதை பற்றி விவரம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் வரை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மொத்தம் 276. ஃபஸ்ட்டு 274 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தம் 276. இப்போ நம்ம சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 4 இருக்குது. அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12 இருக்குது. அது திருவள்ளூர் மாவட்டத்தில் 6 இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் 3 இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் 19 இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் 12 இருக்குது. நாமக்கல்லில் 1 இருக்குது. ஈரோட்டில் 2 இருக்குது. திருப்பூரில் 2 இருக்குது. அதே மாதிரி திருச்சியில் 13 இருக்குது. அரியலூரில் 2 இருக்குது. கரூரில் 4 இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1 இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 55 இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் 57 இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 50 இருக்குது. மதுரையில் 4 இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் பாடல் பெற்ற சிவத்தலங்கள் 4 இருக்குது. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் 1, திருநெல்வேலி மாவட்டத்தில் 2. இப்போ நம்ம அண்டை மாநிலமான புதுச்சேரியில் 6, கேரளாவில் 1, கர்நாடகாவில் 1, ஆந்திராவில் 2 இருக்குது சிவத்தலங்கள். அதே மாதிரி உத்தரகாண்டில் 2 இருக்குது. அதாவது 2 அண்டை நாடான நேபாளத்தில் 1, தீபத்தில் 1, இலங்கையில் 2 சிவத்தலங்கள் இருக்குது. அதாவது பாடல் பெற்ற சிவத்தலங்கள் இருக்குது. ஓகே, இதில் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிக சிவத்தலங்கள், பாடல் பெற்ற சிவத்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது முடிஞ்ச அளவுக்கு சிவத்தலங்களுக்கு இந்த பாடல் பெற்ற சிவத்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு புண்ணியம் சேரும். வாழ்க்கையில் நம்ம நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். பெற்ற சிவத்தலங்கள் மொத்தம் 276. அது நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை இருக்குது, நம்ம அண்டை மாநிலத்தில் எத்தனை இருக்குது, நம்ம அண்டை நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு சிவத்தலங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு அதை பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு இதாக தனித்தனியாக பிரித்து நான் போட போகிறேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்து ஒவ்வொரு சிவத்தலங்களையும் அது தலை வரலாறுன்னா சிறப்பு என்ன, அங்கே அந்த கோயிலுக்கு செல்வதற்கான வழி என்ன, இதை பற்றி எல்லாமே முழு விவரமாக நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம இதை பற்றி. நன்றி, வணக்கம்.